வணக்கம் நண்பர்களே! மாறன் வீரா சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. நாளைக்கு கடை திறப்பு. துணி கடைக்கு வரவங்களுக்கு குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து தையல் மிஷின குடுக்கறதா அறிவிச்சிருப்பாங்க. அதுல ஒரு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு விஜய் ஆட்கள விட்டு அத மாத்திட்டு செங்கல தூக்கி வச்சிருப்பாங்க. காலையில அதுல பொருள் இருக்கா அப்படின்னு செக் பண்ண நம்ம மாறனுக்கு செம்ம அதிர்ச்சி. ராகவன கூப்பிட்டு, "நீ என்னடா நேத்து நடந்துச்சு? நான் பாரு செங்கல் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் சூர்யா தான். சூர்யா நேத்து வந்தானா இங்க?" அப்படின்னு கேட்டு உழுக்கெடுத்துறாங்க. ஒரு கட்டத்துல வீரா மாறா, நீ இன்னும் திருந்த மாட்டியாடா? இதுக்கும் சூர்யாவுக்கும் சம்மந்தம் இல்ல. இதுக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. அந்த விஜய் மேல தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்மணி அதே நேரத்துல இந்த விஜயா தான் இருக்கும். கண்டிப்பா நான் விஜய பார்த்துக்குவேன் அப்படின்னு அந்த இடத்துல குமாருக்கு வேட்டு வச்சு உள்ள ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதோட அந்த தையல் மிஷின எங்கேருந்து மீட்டு வரணுமோ அத கரெக்ட்டா நம்ம கண்மணி பண்ணிறாங்கன்னே சொல்லலாம். செம்மையா கண்மணி விஜிக்கு ஆப்பு வைக்கிறாங்கங்க. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்ட தான் நம்ம சூர்யா நம்ம ராகவனுக்கிட்ட நல்லாவே பேசி, இந்த நைட்டு நீ மட்டும் தனியாவா இருக்க? வா கொஞ்சம் சீட்டு விளையாடலாம் அப்படின்னு கேட்டு கொஞ்சம் விளையாடுறாங்க. ஒரு கட்டத்துல சரி நீ கடைய பார்த்துக்கோ, நானும் போறேன் அப்படின்னு இங்கேருந்து கிளம்பி போறாங்க. அடுத்த நாள் பயங்கர ஷாக்கு. ஏன்னா, அந்த சைக்கிள் கேப்ல இவங்க சீட்டு ஆடிட்டு இருக்க நேரத்துல நம்ம விஜி பிளான ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த தையல் மிஷின மாத்திக்கிட்டு உள்ளுக்க செங்கல தூக்கி வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். நாளைக்கு நீங்க பரிசா குடுப்பீங்க. அப்போ உள்ளுக்க தையல் மிஷின் நீ வாங்கிட்டு போறவங்களுக்கு உள்ளுக்க செங்கல் இருக்கும். அவங்க கோவத்துல செங்கல உங்க கடைக்கு மேலே எரியணும்டா. இதுதான் நான் வச்சிருக்க வேட்டு அப்படின்னு அந்த இடத்துல விஜய் நினைக்கிறாங்கங்க. ஆனா அடுத்த நாள் காலையில எல்லாரும் பார்க்குறாங்க. கடைக்கு நம்ம ராமச்சந்திரன் குடும்பம் தையல் மிஷின் இருக்கா அப்படின்னு பார்க்க நேரம் தான் சும்மா ஷாக்கிங்க. உள்ளுக்க செங்கலை பார்த்து இதுக்கு காரணம் யாரு? டேய் ராகவா, நேற்று நைட்டு சூர்யா வந்தானடா அப்படின்னு அந்த இடத்த கொந்தளிக்கிறாங்க மாறன். நம்ம ராகவன், ஆமாடா, ஆனால் வந்தான். அவன் இப்படியெல்லாம் பட்ட ஆள் இல்லை. நீ தப்பாக நினச்சிருக்க. அவன் ஒன்றும் பண்ணலடா. நான் அவனு கூட தான் இருந்தேன். அப்படி எதுவுமே நடக்கல. ஆனால் இது எப்படி மாறிச்சின்னு எனக்கு தெரியல. இதான் நீ கடையை பார்த்துருக்க லட்சணமாடா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராகவனை உருட்டி எடுக்கிறாங்க மாறன். ஒரு கட்டத்தில் வீரா, இந்த சூர்யா ரொம்ப நல்லவன். ஆனா அவன் இப்படி சீட்டிங் பண்ணி கேவலமான புத்தி கிடையாதுடா மாறா. நீ புரிஞ்சிக்க. அவன் இதை பண்ணியிருக்க மாட்டான். பண்ணுனது விஜயா தான் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆமாம், எனக்கு ஏதோ சவுண்டு கேட்டு, ஆனால் நான் இங்கே பார்த்தேன். ஆனால் ஒன்றும் இல்லை. அது பலூனு அப்படின்னு நம்ம சூர்யா சொன்னால் அவனுக்கும் ஒன்றும் தெரியாது. கண்டிப்பாக இதில் விஜய் சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராகவனும் சொல்கிறாங்க. உடனே கண்மணி, விஜயை நான் விட போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல அந்த விஜயோட கடைக்கு போகிறாங்க. அங்கே போய் குமாருக்கு வேட்டு வைக்கிறாங்க. அவங்க பையனுக்கு டிமிக்கி கொடுக்குறாங்க. இந்த பாருங்க, நீங்கள் உங்கள் பையன் வேணா இப்போ ரவுடிகள் எல்லாம் வச்சு அந்த விஜய் கடத்தினால அந்த மிஷின் எல்லாம் இப்போ நிற்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஆர்டரை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் மிஷினை எல்லாம் அந்த ரவுடிகள்கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துறாங்க இந்த குமார். அதே நேரத்தில் நம்ம சூர்யாவும் ராகவனை மாறனை சேர்ந்து ரவுடிகளை அப்படியே ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க. விஜய் பார்க்குறாங்க. அடடா, நம்ம ஒரு ஸ்கெட்சு பண்ணால் நம்மளுக்கு இந்த ராமச்சந்திரன் குடும்பம் தான் எதிரின்னு நினச்சா, இப்போ புதுசாக வந்திருக்கான் சூர்யா. இவன் இருக்கிறதுனால நம்ம மாறன் குடும்பத்தை அழிக்க முடியாமல் போகுது. ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு இவன் ஒரு பாதுகாப்பு கணங்காக இருக்கான். உனக்கும் வைக்கிறேன்டா வேட்டு அப்படின்னு அந்த இடத்துல சூர்யா மேலேயும் செம்மையான கோவத்தில் நம்ம விஜய் நிற்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா கடை திறப்பு விழா ஃபங்க்ஷன் ஜெகஜோதியாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன்னே சொல்லலாம். நம்ம மதுவோட அப்பா, அதே நேரம் நம்ம வீரா, ராமச்சந்திரன் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கடையை திறந்து வைக்கிறாங்க. வந்தவங்களுக்கெல்லாம் தையல் மிஷினை நம்ம மது கிஃப்ட் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். எல்லா மக்களும் சந்தோஷமாக, சின்ன கடையாக இருந்தாலும் ராமச்சந்திரன் அண்ணனோட நம்பிக்கைக்கு எந்த விதத்துலையும் நம்ம கொடுக்க காசுக்கு நம்பி வாங்கலாம் ராமச்சந்திரன் அன்னை கடை அப்படின்னு அந்த இடத்துல மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. துணி அமோகமாக வியாபாரம் நடக்குது.
நம்ம விஜியோட கடையில வந்து ஒரு வியாபாரமும் இல்லங்க. விஜி வந்து கண்ண கண்ண தள்ளிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நான் வந்து இந்த கடை திறப்பு விழா நடக்கக்கூடாதுன்னு வந்து ட்ரை பண்ணேன். ஆனா எல்லாமே நடந்துட்டு. ஆனா விட போறதில்ல. உங்கள அழிக்கிறதுக்கு தான் நான் இந்த சீட்டுக்கே இருக்கேன். எப்படி உங்கட்ட இருந்து இந்த கடையெல்லாம் பறிச்சேனோ, அதே மாதிரி உங்கள கீழ்த்தரமா கீழ வந்து கொண்டு வருவேன். எங்க அப்பா சாவுக்கு நான் பழி வாங்குவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல விஜி இன்னும் அப்படியே வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த கட்டத்தில பார்த்தோன்னா, நம்ம கண்மணி வந்து எ எந்த இது நீ பண்ணாலும் நான் உன்ன விட போறதில்லடி. கூடயே இருந்து உன்ன குழி பறிச்சு இந்த கடைய எப்படி மீட்டு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பிளான் பண்றாங்கன்னு சொல்லலாம். நம்ம மது வந்து கடை திறப்புல நம்ம மாறன் கிட்ட நெருங்கி நெருங்கி வந்து நிற்கிறாங்க. இதை பார்க்குறாங்க நம்ம வீராவுக்கு செம கடுப்பு. எதுக்காக வந்து இப்போ என் கணவரோட வந்து ஒட்டி உரசி நிற்கிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொஞ்சமாக கோவப்படுறாங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம மதுவுக்கும் வந்து கோவப்பட்டு கார்த்திகிட்ட போகிறாங்க. இந்த பாருங்க எனக்கு வந்து அந்த வீரா வந்து கிட்ட நிற்கதே பிடிக்கல ராகவனுக்கு மாறன்கிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அவங்க 2 பேரும் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்படி தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எனக்கு பண்ண முடியாது. என்னை பொறுத்தவரையில் மாறன் வந்து எனக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மது வந்து சொல்லி அதிர்ச்சியை கொடுக்குறாங்கன்னே சொல்லலாங்க.